எடப்பாடி சொல்கிறதெல்லாம் உருப்படாத கேஸு. தேர்தல் அறிக்கைன்னா ஒரே புக்காக போட்டு ஒரே ஷெட்யூலில் போட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிட்டா 4 நாளாக இந்த வாரம் 4, அடுத்த வாரம் 4, நான் இந்த வாரம் 2000 கொடுக்குறேன், அடுத்த வாரம் 2500 கொடுக்குறேன், அடுத்த வாரம் ஜென்ஸு லேடிஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அது என் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அவர் பயத்தில் உளறிட்டு இருக்கிறாரு. இது சுத்தப்படாது. அவர் ஜெயிக்க போகிறதே இல்லை. 12வது தோல்வி அவருக்கு கண்டிப்பாக உறுதி. அவர் இப்போ ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுங்க. அவர் முந்தைய எம்ஜிஆர் காலத்தில் அப்படி தான், நான் டிஎம்கே 40 ரூபா கொடுக்குறேனாங்கன்னா அவன் நான் 80 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவான். நெடுஞ்செழி அப்பா அவரோட இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் 1000 ரூபா எப்படி கொடுப்பேன்னு ஸ்டாலினை பார்த்து இவர் கேள்வி கேட்டாரு. ஆனால் இவர் 2000 கொடுக்குறேங்கிறாரு. எப்படி கொடுப்பாரு? கடன் வாங்கியா? அப்போ இவர் இவ்வளோ கடன் வச்சிருக்கேன்னு சொல்றியே, நீ கடன் வாங்காத கொடுப்பியா? சொல்லு. அதை முடியவே முடியாது. இது என்னமோ கோளாறு. தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்க போறாங்க. அவங்களும் புதுசாக வந்தவங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ரகலை பண்ண போறாங்க. ஒன்றும் சுத்தப்படாது. அவன் கட்சிக்காரனே அவனை மதிக்கிறது இல்லை. செங்கோட்டையன் ஒரு பக்கம் போறான், இன்னும் நம்ம ஜெயக்குமார் அவரு போறாரு. எல்லாம் பெரிய தலை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவர் இவரையாச்சும் என்ன பண்ண போறாரு? ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லை, கட்சிக்காரனை இழுத்து பிடிக்கிறது இல்லை, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த புதுசா வந்த மாதிரி தான் அவரும். 3 மாசமா 41 பேர் செத்தவனை பத்தி பேசல. என் கட்சிக்கு வந்துருவான், கொடி காட்டுறாங்க பாத்தீங்களா, பெரிய கட்சி வரப்போகுதுன்னு. இவரே பெரிய கட்சி, அவரை பார்த்து பெரிய கட்சின்னு சொல்லி இவர் பயந்து போய் இருக்கிறாரு. இவர் அப்புறம் எப்படி ஜெயிப்பாரு? ஏகப்பட்டது சொல்ற. 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு சொல்றேன். இதெல்லாம் ஆவர கதையா? என்ன வாய்க்கு வருதோ, என்ன கொடுக்க முடியாதோ, என்ன செய்ய முடியாது எல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். செய்ய முடியாது. செய்யவே ஒரு காலமும் செய்ய முடியாது. புதுசா வந்தவங்க தான் சொல்லணும். பேரு கூட அவங்க நாங்க யாராவது சீண்டவே கிடையாது, சட்டம் பண்ணவே கிடையாது. இப்ப என்ன 10,000 பேர் விருப்பம் வாங்கியிருக்காங்களாம். 10,000 பேர்த்துல ஒரு 10 பேர் பணக்காரர் இருப்பானா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு? அது சும்மா இந்த பில்டப். இந்த தினமலர் இந்த சங்கி பேப்பர் பூரா சங்கிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை ஓஹோ ஆகான்னு தூக்குறாங்க. கடைசியில் 26 எலெக்ஷன்ல அவனுக்கு மொத்தமா தூக்கி கீழே போட்டுருவாங்க. அதுதான் நடக்க போகுது. பேசாம படம் நடிக்க வந்தியா, படம் பாத்தியா, 10 பைசா பாத்தியா, போறதை விட்டுட்டு உனக்கு திறமையா இருக்கணும், அனாதர மாதிரி மூளை இருக்கணும். இது நீ வரலாம் பேசலாம். இது வரைக்கும் நீ சொந்தமா ஒன்னும் பேசலையே. நீ எப்படி நீ கட்சி இது பண்ணி உன் கட்சியில பின்னாடி 4 பேரை வச்சிருக்காங்க. எப்படா உன்னை காலை இழுத்து போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 50 சீட்டு கொடு, எனக்கு 60 சீட்டு கொடு, நான் அதை பார்த்து காசை பார்த்துக்கிறேன், காசை பார்த்துட்டு நான் செலவழிச்சதுல நான் செட்டில் பண்ணிக்கிறேன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கட்சிக்காரன் அந்த 5 பேருமே தலைவரை மதிக்கிறது இல்லை. அவன் தொண்டர் எப்படி மதிப்பான்? ஒரு தொண்டனுக்காவது நீ அட்வைஸ் பண்ணிருக்கியா? நீ இப்படி பேசாதீங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கியா, கேட்டிருக்கியா? தொண்டனே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எப்படி நீ கட்சியை நடத்த போற, நாட்டை காப்பாற்ற போற?